டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாம் எழுந்து நிற்கிறீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி வரீங்களா டீச்சர்ஸ்? உங்கள் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஜோராக ஒரு கிளாப் பண்ணுங்கள். எல்லாம் பேரண்ட்ஸ் கூட கிளாப் பண்ணலாம், விசுவாசிகளும் கிளாப் பண்ணலாம், தப்பு இல்லை. முன்னாடி வாங்க வாங்கம்மா. 7 நாட்கள் நடத்தணுமா? 6 நாட்கள் நடத்தணும். 100க்கும் மேலான பிள்ளைகள் இந்த ஆத்தூர் கிராமத்திலே. கவனிப்போமா? அண்ணா சொல்ல கவனிப்போமா? For 6 days you have done a very good work and the mission wants to extend our thanks and support for you and prayers as well. For this village in Athur that we are praying for is one of our branch churches. ना पसंग हिंदी ले बेस्ट माँ आप लोग कैसा है? अच्छा है क्या? क्या? But anyways உங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து வருஷம் நான் பார்க்குறேன். அதிகமாக வரீங்களே தவிர குறையலை. அது பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு வாட்டி கை தட்டுவோமா ப்ளீஸ்? நீங்கள் போகலாம். ஓகே, எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? என்கிட்ட பேசினா தான் எனக்கு கேட்கும், கண்ணு தெரியாது எனக்கு அவ்வளோ தூரம். கை தூக்காதீங்க. எத்தனை பேர் கதை பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா கதை? ஒரு சின்ன கதை ஒன்று பண்ணுவோமா? வேணாமா? பண்ணலாமா? என்ன கதையாக இருக்கும்? போன வருஷம் சொன்ன கதை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? போன வருஷம் ஒரு கரடியை பற்றி ஒரு கதை சொன்னோம். சொன்ன கதையை சொன்னால் போரிங்காக இருக்கும்ல? ஞாபகம் இருக்குது அந்த கரடி கதை எல்லாருக்கும்? எத்தனை பேர் அந்த கரடி கதைக்கு இருந்தீங்க? கூட்டுவாங்க சாரதி, கூட்டுவாங்க. ஓகே சார். ஆனால் எத்தனை பேர் இருந்தீங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்க. போன வருஷம் வந்தவங்க பாஸ்டர், போன வருஷம் சிபிஎஸ்க்கு வந்தவங்க வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த வருஷமும் நாட் பேட். இத்தனை பேர் ஹுமான் யூ கேன் ஷோ தெம். போன வருஷம் நான் சிபிஎஸ் வந்தேன் அப்படின்றவங்க கை தூக்க முடியுமா? வெரி நைஸ். ஆனால் சிபிஎஸ்க்கு மட்டும் தான் வந்தேன், சர்ச்சுக்கு அதுக்கப்புறமா சேர்ந்து வந்தேன்றவங்க அப்படியே கை தூக்குங்க. பாத்தியா, 4 பேர் தான் வந்திருக்கிறாங்க. மீதி பேருக்கு என்ன ஆச்சு? பாஸ்டர் நம்ம கேட்கணும்ல, அது என்னன்றீங்க? இங்கே வாங்க பாஸ்டர். நீங்கள் பாஸ்டருக்கு ஒரு வாட்டி கை தட்டுவோமா? இந்த சர்ச் பாஸ்டருக்கு அருமையாக ஊழியர் செஞ்சு பாஸ்டர் பொன்மணி இஸ் டூயிங் a good job. we are very happy. வாரத்தில் 6 நாளும் சாப்பாடு போட்டாங்களா? 6 days ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்களா? நல்லா இருந்ததா? அப்போ பாஸ்டர் கை தட்டுவோமா? இன்னும் வேறமா தட்டுவோமா? வெரி நைஸ். தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, இந்த கதை வந்து ஜட்ஜஸ் புத்தகத்தில் இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு தமிழ் எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன ஹலோ கேர்ள்ஸ் பாய்ஸ், அண்ணா தங்கச்சிங்களா, கவனிக்கிறீங்களா? ஆமா இல்லை சொல்லுங்க. ஆமா. நான் கவனிக்கலன்றவன் இல்லை சொல்லு. 2 பேர் சொல்லிட்டான் பாடுறா. ஓகே, கவனிப்போம் ஒரு நிமிஷம். இந்த கதை வந்து எனக்கு வந்து தமிழ் வந்து அவ்வளோ ஜாஸ்தி தெரியாதனால எங்கள் டிரான்ஸ்லேட்டர் அக்காவுக்கு நம்ம ஹெல்ப் கேட்கணும். ஓகேவா? ஸோ எங்கள் டிரான்ஸ்லேட்டர் அக்காவை மட்டும் கூப்பிட்றீங்களா? அக்கா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அக்கா, டிரான்ஸ்லேட்டர் அக்கா கொஞ்சம் படிங்கக்கா. பைபிள் படிங்க சத்தமா. ஓகே, வெரி நைஸ். ஒரு ஊர்ல வந்து ஜட்ஜஸ் புத்தகத்துல 3வது அதிகாரம், ஒரு ஊர்ல வந்து இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு ஊர் இருந்துதான். எல்லாம் கவனிங்க, சூப்பர் கதை. அக்கா 12லேருந்து 15 படிங்கக்கா. அக்காக்கு ஒரு மைக் கொடுங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஒரே நிமிஷம் எல்லாம் கவனிங்க. ஜட்ஜஸ் புக்னா தமிழ்ல என்னக்கா? நியாயாதிபதிகள் புத்தகத்துல there is a book where Israel is always on top. They go down, they come on top again. அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சில சமயம் மேலே போவார்கள், சில சமயம் கீழே விழுந்து விடுவார்கள். அது எப்படி சொல்லணும்னா they are free. அவர்கள் அங்கே சில சமயம் விடுதலையா இருப்பார்கள். Suddenly a battle happens, they are captured. ஏதாவது ஒரு யுத்தமோ இல்ல போரோ நடந்தால் அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். அப்போ போய் ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படினு கேட்பாங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னுவாங்க. அப்போ God frees them. தேவன் அவர்களை அந்த சிறையிலிருந்து விடுதலையாக்குவார். திருப்பி they go into those unclean ways. தேவையில்லாத வேலைகள் சொல்லு. மீண்டுமாய் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வார்கள். தேவையில்லாத வேலைகளை செய்வார்கள். செய்யறதுனால திருப்பி அவங்களை வந்து கீழே விழ தள்ளிடுவார். And they are caught again. Okay. அவங்க மீண்டுமாய் சிறைப்பட்டிக்கப்பட்டு போவார்கள். இந்த மாதிரி டைம்ல 3வது ஜட்ஜஸ் 3வது அதிகாரம் எடுங்க எல்லாரும். எடுக்க வேண்டாம், நானே சொல்றேன். 12லேருந்து 15 படிங்கக்கா. அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால். சோ இஸ்ரவேல் ஜனங்க, நான் தான் இஸ்ரவேல் ஜனங்கன்னு, என் பேரே இஸ்ரேல் தான். ஹலோ சிபிஎஸ்ஆ? நான் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஹலோனா சிபிஎஸ். ஓ, உங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்ததா அது? ஓகே, வெரி நைஸ். ஹலோனா சிபிஎஸ் சொல்லுவாங்களா? ஹலோ ஹலோ
இது ரொம்ப புதுசா இருக்கு. I like it. Very nice. CBS. பா தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நான் தெரிந்து கொள்ளுங்கள் சொன்னா திருப்பி அவங்க CBS சொல்லுவாங்களா? ஹலோ CBS. Very nice. I like it. Okay. அக்கா 12ல இருந்து 15 படிங்கக்கா. கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். ஓகே, இஸ்ரவேல் ஜனங்க தப்பு செஞ்சுட்டே இருக்காங்க. சரியா? தப்பு செய்யும்போது என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் அவங்கள கண்டிக்கணும். I have to punish them அப்படின்றாரு. நான் அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பண்ணும்போது சார் ராஜா கொஞ்சம் வாங்க. எக்லோன் ராஜா அப்படியாமா ஒரு ராஜா கிட்ட என்ன பண்றாங்க? படி. மோவாபே என்னும் எக்லோன் ராஜா மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். ஆமென். உன் பேர் என்ன? பாரிவேந்தன். தப்பா சொல்ற பார். உன் பேர் என்ன? பாரிவேந்தன். எக்லோன். எக்லோன். உன் பேர் நீ ராஜா தானே? ஆமாவா? சொல்லு. நான் ராஜா சொல்லு. நான் ராஜா. கை தட்டுறீங்களா உங்க ஃப்ரெண்டுக்கு? ஓகே, வெரி நைஸ். இந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தாங்களா? 13 படிங்கக்கா. அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து, அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி, பாயிண்ட் மட்டும் படிங்க. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். ஆமா. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தனாகிய ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார். அப்படியே வெயிட் பண்ணுங்க. எக்லோன் ராஜா இருக்காரா? ஹலோ, எக்லோன் ராஜா இருக்கார்ல, அவர் வந்து அவர் கீழே வந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. ஐயோ என்ன பண்றது, எனக்கு வந்து விடுதலையே இல்லையே, இந்த மாதிரி ஒரு ராஜா இருக்காரே, இவர்கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலையே இல்லைன்னு சொல்லி படிக்கிறாங்க. மேல படிங்கக்கா. அவர் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனா இருந்தான். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ராஜா கிட்ட கஷ்டப்படுறாங்க. சரியா? இந்த ராஜா ரொம்ப டெரரான ஆளு. அப்படி போனார்னா போங்க ராஜா, டெரரா பாருங்க ராஜா, டெரரா பாருங்க. டெரரா பாருங்க ராஜா. கமான். சரி மா, மூஞ்ச பார்க்காதீங்கப்பா. என்னப்பா நீங்க? டெரரா ஒரு ராஜா இருக்காரு. சரிங்களா பசங்களா? கேக்குறீங்களா? சொல்லுங்க. ஓகே, வெரி நைஸ். இந்த மாதிரி ஒரு ராஜா இருக்கும்பொழுது அவங்களுக்கு கீழே இஸ்ரவேல் புத்திரர்கள் இந்த மாதிரி மாட்டின்னு இருக்காங்க. ராஜா கழுத்துல கை போடுங்க ராஜா, இப்படி மாட்டின்னு இருக்காங்க. டெரரா பாருங்க ராஜா. அப்படி ஒரு ராஜா இருக்காரு. சரியா? இவரு கீழே நாங்க இஸ்ரவேல் ஜனங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் வந்து கேட்கிறோம், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு ராஜா இருக்காரு, இவர்கிட்ட நாங்க எப்படி விடுதலை ஆகுறது? அப்போ ஆண்டவர் இங்க கவனி 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 கவனி. ஆண்டவர் வந்து ஏகோத், சொல்லுங்க பேர் சொல்லுங்க. ஏகோத். ஏகோத் தானக்கா? ஏகூத் சொல்லுங்க. ஏகூத் அப்படின்ற ஒரு ஆளை ஆண்டவர் அனுப்புறாரு விடுதலை ஆக்கிறதுக்கு. மேல படிங்கக்கா. 15-17. ஏகூத் இடது கை பழக்கமுள்ளவனா இருந்தான். ஆமா, அந்த விடுதலை. தோபார். ஹலோ கைஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கவனிங்க. ராஜா கிட்ட இருந்து விடுதலை வாங்குறதுக்கு ஏகோதுன்ற இடது கை பழக்கம் உள்ள ஒரு ஆளை ஆண்டவர் அனுப்புறார். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஆமா. இப்போ ராஜாவை போயிட்டு வந்து டைரக்டா பாத்திர முடியாது, ராஜாவை டைரக்டா கொண்டுற முடியாது. என்ன சொல்றீங்க? கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லலாம். வெரி நைஸ். கொண்டுற முடியாது. சோ இவங்க பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணும்போது என்ன எடுத்துன்னு போறாங்க? இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி. ஆமா. இல்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு அவருக்கு ஆஃபரிங் எடுத்துன்னு போணும், அதாவது கிஃப்ட் எடுத்துன்னு போவோம். எங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கிஃப்ட் எடுத்துன்னு போவீங்களா? பேசினே இருந்தீங்கன்னா பின்னாடி எழுப்பிடுவேன். சொல்லுங்க. வெரி நைஸ். எடுத்துன்னு போகும்போது இதே மாதிரி எடுத்துன்னு போறாங்க. அப்போ வந்து ஏகோது வந்து இந்த ராஜா கொட்டாவி விடாதீங்க ராஜா, சீரியஸா இருங்க. இந்த ராஜா வந்து ரொம்ப டெரரா இருக்காரு, இவர் கிட்ட நான் எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஏகோது ஒரு கத்தியை உண்டு பண்ணி ஒரு கத்தியை ரெடி பண்ணிக்கிறார். எவ்வளவு பெரிய கத்திக்கா? ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தி. ஒரு முழ நீளம். ஒரு முழம் சொல்லுங்க எல்லாம். ஒரு முழம். ஒரு முழம் சொல்ல முடியாதா? ஒரு முழம் நீள கத்தி எடுத்துக்கிறாரு. என்னக்கா பண்றாங்க? அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்தை இடுப்பிலே கட்டிக்கொண்டு, இவ்வளவு சின்ன கத்தி எடுத்து இந்த இடத்துல இடுப்புல கட்டிக்கிறாப்புல. கத்திய எங்க கட்டிக்கிறாரு? இடுப்பு இங்க இருக்குது. நான் தொடைய காட்டுற கன்ஃபியூஸ் ஆகுறீங்க பத்தியா? காலில் கட்டிக்கினாரு. சொல்லுங்க, காலில் கட்டிக்கினாரா இல்லையா? இவ்வளோண்டு கத்தி போட்டுக்கினாரு. அக்கா படிங்கக்கா. காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். ஆமா, அந்த காணிக்கையெல்லாம் எடுத்துன்னு போறாங்க. வாங்கடா இஸ்ரவேல் புத்திரர்களா வாங்க. ஓகேவா? நான் ஒரே ஆள் ஏகோது, அவ்வளோ காணிக்கை எடுத்துன்னு போக முடியுமா? கை இப்படி வைங்க சார். இப்படி வைக்க கூடாது, அது தண்ணி பிடிக்கிற சீசன். இப்படி. ஆமா, இப்படி என்ன ப்ரோஸ் கொடுக்குறீங்களா? இப்படி வைங்க.
ஓகே, இவ்வளவும் காணிக்க வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன இருக்கா உங்க கையில? சொன்னா நான் சொல்ல மாட்டேன். வெரி குட். இப்படிதான் என்கிட்ட பேசணும். இது காணிக்க இப்படி. ஓகேவா? வாங்க எடுத்துன்னு வந்து என்னக்கா பண்றாங்க? எக்லோனுக்கு மோவாபின் ராஜா. உடனே நீ போக கூடாதுடா, நான் போனடா, இருடா. ராஜா ராஜா உங்களுக்காக காணிக்கை எடுத்துன்னு வந்திருக்கோம் ராஜா. டெரரா இருங்க ராஜா கொஞ்சம். ஓகே, காணிக்கை எடுத்துன்னு வந்திருக்கோம் ராஜா. என்ன பண்றாங்க? காணிக்கையை கொடுக்கறாங்க. நீங்களே குடுத்துருங்க, சரி கொடுங்கடா. கொடுத்துட்டு என்ன பண்றாங்க? ஜனங்களை அனுப்பி விட்டுட்டான். தம்பி நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் போடல, நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. காணிக்கை எடுத்துன்னு வந்தவங்கள அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. ஓரமா போ, ஓரமா போ. லிஸ்ட்லயே இல்லை, நீ இதுக்கு மேல நான் சொல்லும் போது தான் வரணும். ஓகே, இப்போ சொல்லு அடுத்தது. அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அது காதுல தானே சொன்னாங்க. இருங்க, அவங்க போனதுக்கு அப்புறமா ராஜா கிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா காதுல போயிட்டு, ராஜாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ராஜாவே அப்படின்னு சொல்றான். அதுக்கு ராஜா என்ன சொல்றாரு? அதற்கு அவன் பொறு. கேக்குதுல, அதான் மைக் வச்சிருக்கிறேன், சொல்லு. அதற்கு அவன் பொறு என்றான். பொருளா? பொறு, வெயிட் பண்ணு ராஜா, கொஞ்சம் பொறு சொல்லுங்க ராஜா. கொஞ்சம் பொறு. ஓகே ராஜா, தேங்க் யூ, நான் பொறுத்துக்கிறேன் ராஜா. ஓகே, அடுத்தது. அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய் விட்டார்கள். அப்போ அவங்க கூட இருக்கவங்க யாரோ வெளியே போங்கடா. அவங்களோட இவங்கலாம் அவங்களோட படைசிப்பாங்களா வெளியே போயாச்சு. ரைட், அதுக்கப்புறம் என்னக்கா? ஏகோத் அவன் கிட்டே போனான். ஏகோத்து ராஜா 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 கவனிங்க ராஜா, கான்சென்ட்ரேட். டெரரா நில்லுங்க ராஜா. ஏகோத்தோட பாடியை பத்தி எங்க போட்டிருக்கு? 17 படி. எக்லோன் மிகவும் வெயிட். ஓ, ஏகோத் இல்ல, எக்லோன். ஓகே, ராஜாக்கு சொல்லுமா. எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனா இருந்தான், குண்டா. ஆமா ஆமா, இங்க பாரு, நான் கூட தான் குண்டா இருக்கு, அதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. ராஜா ரொம்ப அந்த காலத்துல இந்த ராஜா நல்லா சாப்பிடுவார் போல இருக்கு. அப்படியே இவ்வளோ குண்டா இருக்காராம். எவ்வளவு குண்டா இருக்காராம் சொல்லுங்க, சொல்லி காமிங்க. எவ்வளவு குண்டா இருக்காரா? என்னடா பண்ணுடா, எவ்வளவு குண்டா இருக்கிற காட்டுறேன் எனக்கு. அவ்வளவு குண்டா இருக்காரா? ரைட் ராஜா, நீங்க எவ்வளவு குண்டா இருக்கீங்க? அவ்வளவு குண்டா இருக்கீங்க, ரைட்டா? சோ அந்த பைபிள்ல இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் நடந்து வந்தார்ல, எப்படிதான் வருவாராம்? எப்படி வருவாரு? அப்படிதான் வருவாரா? கவனிங்க அக்கா, படிங்கக்கா. அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். ராஜா, உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு கதை இருக்கு ராஜா, உங்ககிட்ட சொல்லணும் நான். அவன் தன் ஆசனத்தில் இருந்து இருங்கக்கா. சரி சொல்லுங்க ராஜா. சரி. உங்க ஆசனத்துல, அவர் அதான் ஆசனத்துல உட்கார்ந்து இருப்பாங்களா ராஜாங்களா, அப்படியே ராஜா மாதிரி அவங்க ஏந்திரிங்க ராஜா. ஏஞ்சிதான் இருக்கீங்க, சும்மா ஏந்திரிங்க. சேர்ல இருந்து ஏஞ்சிட்டாரு. சொல்லுங்க. உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி, இங்க கவனி, உடனே இடது கையை நான் நீட்டிட்டேன். தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி, அங்க இடுப்புனா நான் தொடர்ந்து வைக்கிறேன், இங்க இருக்க கத்தியை எடுத்து உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். வயிற்றுல ஒண்ணு போட்டு. ராஜா பயப்படாதீங்க ராஜா, கத்தி இல்ல, சும்மாதான். வாங்க, ராஜா கிட்ட ஒரு கதை சொல்லணுமா? போயிட்டு ராஜா கிட்ட கதை சொல்லிட்டாங்க. ராஜா அவர் அந்த சிலைகளை பார்த்துட்டு, ராஜா தனியா இருக்காரு. இப்போ போன உடனே கத்தி வலிக்குதா ராஜா? சாரி, குத்திடுறாங்க. என்ன ஆகுது? அலகோடை கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள்ள போன கத்தியை அவன் இழுக்க கூடாதபடிக்கு நினம் அலகை சுற்றி கொண்டடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. இவ்வளவு தூய தமிழ் பேசுனது எனக்கே தெரியாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. எவ்வளவு பெரிய கத்தி? ஒரு முழமா? சொல்லு எல்லாம். ஒரு முழ கத்தி. எங்க கட்டியிருந்தேன்? சூப்பர், தொடையில கட்டியிருந்தேன். என்ன பண்ண ஒருத்த சொருவிட்டேன்றீங்க, ஒருத்த எடுத்து என்ன பண்ணிட்டப்பா? வயிற்றுல குத்திட்டேன், போட்ட வயிற்றுல. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த அக்கா சொல்ற மாதிரி அந்த கத்தி பின்புறமாய் புறப்பட்டு வந்தது. ஆமா, ராஜா நான் சொன்னேன்ல, எவ்வளவு குண்டா இருந்தாரு? காட்டலாம் சொல்ல மாட்டேன்பா, எவ்வளவு குண்டா இருந்தாரு. என்ன ராஜா அவ்வளவு குண்டா இருந்தீங்களா? அவட கத்தி இறங்கின உடனே ராஜா வயிற்றுல போயிட்டு அந்த ஃபேட், அந்த கொழுப்பு அப்படியே மூடிக்கிச்சான். மூணு ஒண்ணு என்ன காச்சு? அந்த கத்தி பின்புறமாய் புறப்பட்டது. பின்னாடியே வந்துருச்சான் கத்தி. பாத்தீங்களா? குத்துல ஒரு முழம் கத்தி பேக்ல வந்துட்டு இருக்குது வெளியே. கை தட்டுங்க. ஆமாவா? உங்ககிட்ட ஏன் இந்த கதையை நான் சொல்லணும்? பணியாளர்கள் இந்த வீட்டை விட்டே நீங்க வெளியே போலையா? இங்கே தான் இருக்கீங்க. ஸ்டாண்டர். ஓகே அக்கா, படிங்கக்கா. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு, ராஜாக்கு வயிறு குத்தியாச்சு. ராஜா ப்ளீஸ் ராஜா, உங்களை குத்திட்டேன், சீரியஸா அவங்க வலிக்கல உங்களுக்கு?
ரியாக்ஷன் பண்றான்னா இந்த பையன் ஓரளவுக்கு தான் பண்றான். ராஜா இன்னும் ஐ வாண்ட் மோர், இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி. நைஸ், ஓகேவா? ராஜா இப்படி பண்ணிட்டேன். இப்போ நான் என்னக்கா பண்ணேன்? அறை வீட்டை பூட்டி கதவை சாத்தி விட்டு அவர் பணியார்கள்லாம் வெளியே இருக்காங்க, அப்படியே லாக் பண்ணேன். இந்த சைடு அந்த சிலைகள்லாம் இருந்தது, அந்த வழியா ஜன்னல் வழியா பூந்து என்னக்கா பண்ணேன்? அறை வீட்டை இருப்பா பூட்டி போட்டு கொழுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான். கொடுக்கூடம்னா என்னக்கா தெரியலக்கா? அதான் பேக் என்ட்ரன்ஸ் வழியா அப்படியே ஜம்ப் அடிச்சு ஓடிட்டேன். பின்னாடி வழியா போயிட்டேன். அக்கா எந்த வசனத்துல இருக்கீங்க? 23 அப்படியே போங்கக்கா. 28 29 வாங்க. இப்போ நான் ஆளை குத்திட்டேன். இல்ல ஆமாக்கா, கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே 25 26. அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள். அதான் அவர் போனதுக்கு அப்புறம் ராஜாவோட ராஜா வயித்துல குத்திட்ட. ராஜா இப்படியே நில்லுங்க, இங்க குத்துனேன். 2 கை இப்படிங்க சொல்லுங்க. ராஜா குத்திட்ட. ஓகே. இப்ப பணியாளர் வந்து என்ன கவனி பணியாளர் வந்து என்ன பண்றாங்க? அந்த அறை வீட்டின் கதவு பூட்டி இருந்தது. வரான் வேலைக்காரன், வரான், தட்டுறான். ராஜா கிட்ட இருந்து சத்தம் மேல். ராஜா உள்ள சொல்லுங்க ராஜா. ஒழுங்கா பண்றான் பையன். இப்பதான் தட்டுறான். அக்கா என்னக்கா ஆகுது? ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இல்லக்கா, நீங்க அவ்வளவு தூரம் ஜம்ப் அடிச்சிட்டீங்க. அவர் என்னமோ வந்து உள்ள வந்து மலஜலாதி இருக்கிறாராக்கும் என்றார்கள். ஆமா, அப்படின்னா என்னன்றது தமிழே எனக்கு தெரியாது. ஆனா அது கூல் ரூம், இங்கிலீஷ்ல இருந்த வரைக்கும் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு தட்டுறான் போறான். அவர்கள் சலித்து போக இருங்க, தட்டுறான் போறான். இவன் அனுப்புறான், டே என்னால முடியலடா நீ போடா. இவன் இந்த பணியாளர் வந்து தட்டுறான். ராஜா திறக்கல, இவன் வந்து தட்டுறான். ஓகேவா? திறக்கல. அரை மணி நேரம் ஆகி போச்சு. ராஜா உள்ள என்னதான் பண்ணுங்க? ராஜா ஐ வாண்ட் எமோஷன், கமான். அதுதான் அக்கா, மேல படிங்கக்கா. அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. திறக்கல. ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். வேலைக்காரனால முடியல. இதுக்கப்புறம் என்னடா ராஜா என்ன பண்றாரு தெரியல. சாவி எடு, போடு, தொற. என்னக்கா? இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். ராஜா இப்போ நீங்க கீழே விழுந்துடணும் ராஜா. கமான். அப்படி இல்ல ராஜா, கொஞ்சம் ரியலா விழுங்க. அப்ப கூட வயிறுல பிடிச்சிருந்தா இருப்பீங்களா ராஜா? கையை விடுங்க ராஜா. ரைட், ஓகே. ராஜா அவுட்டா? வேலை செய்யறவர் வந்து பாக்குறாரு. என்னக்கா சொல்றாங்க? அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகு ஓடி போய் ராஜாவை கொண்டு பண்ண நானு ஓடி போய் ஜன்னல் வழியா குச்சின்னு போயிட்டு என்ன பண்ணங்க? சிலைகள் உள்ள இடத்தை கடந்து அந்த சிலைலாம் இருக்கு, இவனுக்கு தான் சிலைனே வச்சுப்போம். இவங்களை கடந்து அந்த செய்ராத்தை சேர்ந்து தப்பினான். தப்பிச்சு போய் என்னக்கா பண்ண? அங்கே வந்த போது எப்பிராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். எப்பிராயிம் மலையில இப்போதான் மேட்ரு வருது பாருங்க. ராஜாவை கொண்டுட்டேனா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஓகே, வெரி நைஸ். ராஜாவை கொண்டுட்டேன். எக்லான் மலையில போய் சங்கு ஊதுறேன். என்னக்கா? எப்பிராயிம் மலையில எக்காலம் ஊதினான். ஊதிட்டு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடு கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து அப்போ என்னோட இருக்காங்களே இஸ்ரவேல் பாய்ஸ் இருக்காங்களே, அதான் ஏன் கூட கஷ்டப்பட்டாங்களே இந்த ராஜாக்கு மேல. ராஜா கண்ணை மூடுங்க ராஜா. அதான் சரி, இஸ்ரவேல் என் கூட இருந்தாங்களே இஸ்ரவேல் பாய்ஸ், அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு நான் என்னக்கா பண்றேன்? என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். என்ன பின்னாடி வாங்கடா. கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அந்த ராஜாவை நாங்க சாவடிச்சிட்டோம். இதுக்கு மேல இஸ்ரவேல் ஐயா நீங்க ஊந்துறாதே, இனிமேல் இஸ்ரவேல் ஃப்ரீன்னு சொல்றாங்க. அக்கா 30வது வசனம் தானே இப்போ? படிங்க. அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமா இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. நல்லா கவனிங்க. ராஜாவை கொன்னுட்டேன், என்னோட இஸ்ரவேல் ஆளுங்களை என்ன பின்தொடர்ந்து கூட்டின்னு போயிட்டு 16,000 பேரை வெட்டிட்டேனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க யாராவது. குழந்தைங்க, நம்ம விசுவாசிங்க யாராவது இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டீச்சரை விசுவாசிங்க தானே? அல்லேலூயா, வெரி நைஸ். இந்த கதையை நான் சொல்றேன். why am I saying this story for you? நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், உங்களோட வாழ்க்கையிலும் கூட சில நேரத்துல இந்த ராஜா மாதிரி ஒரு அடிமைத்தனம் இருக்கலாம். இருக்குதா இல்லையா? உங்க டீச்சர்னு சொல்ற கூடாது அதுக்குன்னு, புரியுதா? அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றாதீங்க. சூப்பரா ராஜா சூப்பரா டெட்டா இருக்காரு, பார்க்கவே நல்லா இருக்கு. ஓகேவா? கவனி 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 கவனி. இந்த கதையோட கருத்து என்ன? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், எதுல நீங்க மாட்டின்னு இருந்தாலும், இவ்வளோண்டு ஒரு முழம் எடுத்து தப்பாரி தான் தப்பா நினைக்கிறீங்க பாரு.
அந்த ஒரு முழ கத்தி அந்த காலத்துல தேவைப்பட்டது அப்படி. ஆனா இப்போ அந்த ஒரு முழ கத்தி நம்ம கையிலயும் நம்ம வாயிலையும் இருக்கு. எதுன்னு சொல்லுங்க பாஸ்டர்? நீங்க பல்லா. வாவ், 100 மார்க்ஸ் ஃபார் யூடா. பாஸ்டர் நீங்க சொல்லுங்க பாஸ். ஜெபம், அதேதான் ஜெபம். ஓகே, சோ ஜெபம் பண்ணா என்ன ஆகும்? பெருசா. இந்த ஒரு முழ கத்தி என்னதுன்னு சொல்லுங்க. அந்த காலத்துல வந்து ஒரு முழ கத்தி கத்தி தான். இந்த காலத்துல அந்த ஒரு முழ கத்தி என்னது? ஜெபம். யார் சொன்னது ஜெபம்? வாடா ராஜா, ஏஞ்சி வாடா, அவனுக்கு கை தட்டுங்கடா. நான் ஜோரா தட்டு. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ராஜா நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, பிசாசு இல்ல வந்து மக்கள் இல்ல வந்து பிரச்சனைகள் நம்மளை கஷ்டப்படுத்தும் போது அந்த ஒரு முழ கத்தி என்னது சார்? ஜெபம். கை தட்டுங்கப்பா அவனுக்கு. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? டீச்சருக்கு முதல்ல புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க ஒரு அல்ல சொல்லுங்க. 4 பேர் தான். நான் டீச்சரை சொன்னேன், உங்களை சொன்னா உங்களை சொல்லும் போது சொல்லாதீங்கடா. ஓகே, நீங்க எல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்க. ராஜாவுக்கு ஒரு கை தட்டுங்கடா. வாவ், என் அனுபவத்துல இந்தியால ஒரு நல்ல டெட் பாடி எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ராஜா உங்களை கொலை பண்ணது எத்தனை முழம் கத்தி ராஜா? ஒரு முழம். சத்தமா சொல்லுங்க. ஒரு முழம். ஒரு டெரரா சொல்லுங்க. ஒரு முழம். டெரர். ஓகே, ஆனா இப்போதைக்கு உங்களை மாதிரியோ இல்ல உங்களை கவனிங்க, நல்லா கவனிங்க, பெரியவங்க கூட கவனிக்கலாம், முக்கியமான மேட்டர் தான். உங்களை மாதிரியோ இந்த மாதிரி பிரச்சனைகளோ சூழ்நிலைகளோ எங்க வாழ்க்கையில வரும்போது எங்க வாழ்க்கையில அந்த ஒரு முழ கத்தி என்னது ராஜா? ஜெபம். தூங்கிட்டாரா ராஜா படுத்துனுக்கும் போது? நினைக்கிறேன். அந்த ஒரு முழ கத்தி என்னது ராஜா? இந்த காலத்துலயா? இந்த காலத்துல. அந்த காலத்துல கத்தி, இந்த காலத்துல ஜெபம். சத்தமா சொல்லுங்க. ஜெபம். ஜெபம். எல்லாம் சொல்லுங்க ஜெபம். சோ அதனால நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ராஜாக்கள் நம்மளுக்கு நிறைய. இவர் நல்லவருப்பா. அந்த காலத்துல இந்த மாதிரி ராஜா நல்ல பையன்டா. இந்த மாதிரி ராஜாக்கள் அந்த காலத்துல, கவனிங்க ஒரு நிமிஷம், பெரியவங்க கவனிங்க, இந்த மாதிரி ராஜாக்கள் அந்த காலத்துல இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலத்துல எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம வந்து எதிர்த்து கொண்டு வரோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்களுக்கே பிரச்சனை இருக்கா இல்லையா குழந்தைங்களுக்கு? ஆமா, பெரியவங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு முழ கத்தியானது ஜெபம் தான். அல்லேலூயா. இன்னொரு வாட்டி நம்ம ராஜா கை தட்டுறீங்களா? நல்லா வேகமா தட்டுங்க. உங்க எல்லாருக்கும் தட்டிக்கோங்க, உங்க எல்லாருக்கும் தட்டுங்க வேகமா. கதை ஓகேவா? நல்லா இருந்ததா? ஓகேவா? சரி, முக்கியமான விஷயம். பாஸ்டர் கொஞ்சம் வாங்க பாஸ்டர். முக்கியமான விஷயம். நான் போன வருஷம் வந்தேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. போன வருஷம் வந்தீங்க. நான் போன வருஷம் வந்துட்டு சர்ச்சுக்கே வரலன்றவங்க கையா இருக்குங்க. ஓகே, சர்ச்சுக்கு வந்தியா நீ? அது நம்மளுக்கு தெரியாது பாஸ்டர். அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணோம் பாஸ்டர்? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரவங்கள பண்டிகை கிறிஸ்துவ தானே சொல்லுவாங்க. கண்டிப்பா பண்டிகை கிறிஸ்துவா நம்ம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இல்ல பாஸ்டர், இருக்கக்கூடாது. கண்டிப்பா இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு ஏத்த பசங்களா பிள்ளைகளா இருக்கணும். சின்ன வயசுல போடுற விதை நாளைக்கு வந்து வளர்ந்து வரல பாஸ்டர். கண்டிப்பா நிச்சயம் அது வளரும்ன்ற விசுவாசம் நம்ம ஊழியக்கார ஐயாக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றதை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. பாஸ்டர் சொல்வார், ஜெபமே ஜெபமே ஜெயம் ஜெயம், ஜெபமே ஜெபமே ஜீவன் ஜீவன், ஜெபமே ஜெபமே விடுதலை விடுதலை. அல்லேலூயா அல்லேலூயா. பெரியவங்க சொல்லல, ஆனா மனசுல வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும். கை தட்டுங்க எல்லாருக்கும். கம் ஆன். வெரி நைஸ். Thank you பாஸ்டர்.